பருவ காலங்கள். குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது பருவ காலங்கள். ஒவ்வொரு வருடத்திலும் பல பருவநிலை மாற்றங்கள் நிகழும். அதாவது சில மாதத்துல வெயில் அதிகமா இருக்கும், அந்த காலங்களை கோடை காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில மாதங்கள்ல குளிர் அதிகமா இருக்கும், அந்த காலங்களை குளிர்காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்னென்ன பருவ காலங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மழைக்காலம். மழைக்காலம் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச காலம் மழைக்காலம். இந்த காலத்துல வானவில் தோன்றும், தவளைகள் எல்லாம் சத்தம் போடும், விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். மழை காலத்துல மக்கள் ரெயின்கோட், பூட், குடை இது எல்லாமே பயன்படுத்துவாங்க. மரம், செடி, கொடிகள் எல்லாமே நல்லா வளரும். வசந்த காலம். வசந்த காலம் வசந்த காலம் வந்துடுச்சுன்னா மரத்துல பூக்கள் எல்லாமே பூத்து குலுங்கும், மிதமான வெப்பமா இருக்கும், பூச்சிகள், பறவைகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோடை காலம். கோடை காலம் கோடை காலம் வந்துடுச்சுன்னா வெயில் சுட்டெரிக்கும், அதனால துணிகள் ரொம்ப மிருதுவா அணியணும். பிறகு தர்பூசணி, இளநீ இது எல்லாமே நிறைய கிடைக்கும். மரங்கள் எல்லாமே பச்சை நிறத்துல இருக்கும். கோடை விடுமுறையும் கிடைக்கும், இதனால எல்லாருமே வெளியூருக்கு போவாங்க. இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் இலையுதிர் காலத்துல மரத்துல உள்ள இலைகள் எல்லாமே நிறங்கள் மாறி ஒன்னொன்னா விழ ஆரம்பிச்சிடும். மரத்துல எல்லா நிறங்களிலும் இலைகள் நம்மளால பார்க்க முடியும். குளிர்காலம். குளிர்காலம் குளிர்காலங்கள் அல்லது பனிகாலங்கள். ரொம்ப குளிரா இருக்கும். இந்த காலங்கள்ல செடி, கொடி, மரங்கள் எதுவுமே வளராது. கம்பளியால் ஆன துணிகளை எல்லாரும் அணிவாங்க. பருவ காலங்கள். மழைக்காலம், வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம். குழந்தைகளா, இப்ப சொல்லுங்க, இது என்ன காலம்? மழைக்காலம். பூக்கள்லாம் பூக்கும் காலம் என்ன காலம்? வசந்த காலம். வெயில் அதிகமா இருக்கும் காலம்? கோடை காலம். இலைகள் உதிரும் காலம் என்ன? இலையுதிர் காலம். குளிர் அதிகமா இருக்கும் காலம் என்ன? குளிர்காலம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை.